இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கதைக்க வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாமாயிருக்கின்றார். ஆனாலும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்கும்படி தேவன் விரும்புகின்றார். நான் உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகின்றேன். அதற்கு முதல் நான் வெளிப்படுத்தல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் போக விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே சர்தையின் தூதனுக்கு என்று தொடங்குகிற ஆண்டவர் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் என்று அங்கு இருக்கின்ற ஒரு சில விசுவாசிகளை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகின்றார். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு எழுதும் போது எழுதுகிறார், சர்தையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனை போல் இருக்கின்றாய். அப்படி எப்படி இருக்க முடியும்? உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனை போல் நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அப்ப நீ விழித்து சாகிறதுக்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரம்பு. இல்லாவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் வரும் நாளிகையை நீ அறியாதிருப்பாய் என்று சொன்னவர் சொல்லுகிறார். பின்னுக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். யாருக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்றால், ஜெயம் கொள்ளுகிறவன், அதாவது 4வது வசனத்திலே சொல்லப்படுகிற தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத, அதாவது ஆடை அல்ல, எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி ஆத்ம சரீரத்தோடு கூட தந்தப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரை நாங்கள் அசுத்தப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளுகிற அவர்கள்தான். அவர் சொல்லுகிறார், ஜீவ புத்தகத்தில் இருந்து அவர்களுடைய வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்களுடைய நாமம் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளுக்கு கேட்க கடவன். நான் இன்றைக்கு சொல்ல வருகின்ற காரியம் என்னென்றால், இந்த தேசத்திலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதன்படி இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்றார். ஆனால் இன்று இந்த பூமியிலே எல்லாராலும் விரும்பப்படுகின்ற, அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளாலே, புறஜாதியர்களாலே கூட அந்த நாமம் விரும்பப்படுகிறது, கனப்படுத்தப்படுகின்றது, மேன்மைப்படுத்தப்படுகின்றது, விரும்புகிறார்கள், நேசிக்கின்றார்கள். ஆனால் அந்த நாமமான நாமம் பாஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறதான அந்த நாமம், அந்த பாஸ்டர் என்கின்ற சொன்னால் அவர் பாஸ்டர் என்றால் கணக்குப்படுத்துவாங்க. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்தான். ஏனென்றால் பாஸ்டர் என்றால் மெய்ப்பன், டிசைபிள். அப்ப தேவன் எங்களுக்கு அந்த டிசைபிள்ஸை தந்திருக்கின்றார். அப்ப தேவனாலே, கிறிஸ்துவாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்து எங்களுக்கு நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஷெப்பர்டாக இருக்கின்றார். அப்போ பாஸ்டர்ஸ் மேரம் ஷெப்பர்டாக இருக்கிறாங்க. அதனாலே இயேசு கிறிஸ்துவினாலே தான் எங்களுக்கு அல்ல அந்த ஊழியர்களுக்கு பாஸ்டர் என்ற நாமத்தை தரித்திருக்கிறவர்களுக்கு ஒரு கன மகிமை மேன்மை வருகின்றது. ஆனால் இன்றைய நாட்களில் அவைகள் கூட புற ஜாதியர்களால் தூசிக்கப்படுகின்றது. ஆலயங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமையை சுமந்து செல்ல வேண்டும். சபைகள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சபைகளுக்கு ஜனங்கள் வருகிறதை விரும்புகிறார்கள் இல்லை. ஏனென்றால் அந்த ரெப்புடேஷனை, அதாவது அந்த தன்மை, அந்த தகுதியை இன்றைக்கு சபைகள் இழந்து நிற்கிறது. இதற்கு காரணம் கிறிஸ்து அல்ல. இதற்கு காரணம் இந்த பூமியில் வாழுகின்ற அந்த மனுஷர்களாகிய நாங்களே.
நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகின்றதான ஒரு காரியம், பாஸ்டர்ஸ் என்கின்ற சொல் எப்பொழுது உண்டானது என்று பார்த்தீர்கள் என்றால், அது அதாவது இந்த மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி என்கின்றது 14ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட போதுதான் அந்த பாஸ்டர்ஸ் என்கின்ற சொல் அதிகமாய் கிறிஸ்டியானிட்டியிலே வருகிறது. அது வரும்போது என்ன செய்கின்றால், அதோடு சேர்ந்து பிசாசும் நுழைந்து விடுகிறான். நான் இப்படி சொல்லுவதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனால் என்னை மன்னியுங்கள். எஸ், ஏனென்று சொன்னால், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்த பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுத்து அடையாளப்படுத்த தேவன் விரும்பின போதும் அதோடு கூட பிசாசானவன் சில காரியங்களை புகுத்தி விடுகிறான். பாஸ்டர்ஸ் என்கின்ற சொல் ஒரு எந்த லாங்குவேஜில் இருந்து வருகிறது என்று சொன்னால், அது லத்தீன் சொல். மன்னிக்க வேண்டும், இந்த லத்தீனில் இருந்து வருகிறது அந்த பாஸ்டர் சொல். அந்த பாஸ்டர் என்கின்றால் அது ஷெப்பர்ட் என்ற அர்த்தம். ஷெப்பர்ட் என்கின்ற சொல்லுக்கான அர்த்தம் தான் பாஸ்டர். அதனுடைய ரூட் வேர் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, வெப் பாஸ்கேர், பாஸ்கேர், கவனமாய் கடந்து நடத்து, கவனமாய் கடந்து போகின்ற தேவன் எங்களோடு கூட கவனமாய் இருக்கின்றார். பாஸ் கேர்ஃபுல்லி. நாங்கள் தேவன் மந்தைகளை அவ்வளவு கவனமாய் கடந்து போகின்றார். அவ்வளவு மந்தைகளாய் அவர் எங்களை நடத்துகின்றார். பழைய ஏற்பாட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை கதை நிலவுகளிலே பூசின போது அவருடைய வாதை எகிப்துக்கு வந்தபோது அந்த தன்னுடைய ஜனங்களை அவர் கடந்து போனார். அழித்து போடாதபடி கவனமாய் கடந்து போனார். அப்படியான நல்ல மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். அப்ப அந்த பாஸ் கேர் என்கின்ற சொல்லில இருந்துதான் அந்த பாஸ்டர் என்கின்ற சொல் வந்தது. அந்த பாஸ்டர் என்கின்ற சொல், பாஸ் கேர் என்கின்ற சொல் எப்படி வந்தது என்று சொன்னால், ஹீப்ருல இருந்து ராஹி என்கின்ற சொல். அப்ப தேவனே மந்தையா இருக்கிறார் என்கின்ற அர்த்தம். அப்ப தேவனே மந்தையின் மேய்ப்பராய் இருக்கிறார். மன்னிக்கணும், தேவனே மந்தையின் மேய்ப்பராய் இருக்கின்றார் என்ற அர்த்தம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பராய் இருக்கின்றார், மந்தையின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கின்றார். அந்த தேவனாய் இருக்கின்ற கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பனாய் வந்தார், ஷெப்பர்டாய் வந்தார். அவர் செய்த காரியங்களை செய்து முடிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேம் தான் டிசைபிள், அதாவது அப்போஸ்தலர். அது பின்பு 14ஆம் நூற்றாண்டிலே பாஸ்டர்ஸ் என்கின்ற சொல் மூலமாய் நுழைகின்றது. அந்த பாஸ்டர்ஸ் என்கின்ற சொல் எப்படியாய் காணப்படுகின்றது என்ற அர்த்தம் என்னென்று சொன்னால், கவனத்துடனும் இரக்கத்துடனும் மந்தையை காத்து நடத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு ஏற்றபடி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி தான் நடக்க வேண்டும். உலகத்துக்கு ஏற்றபடி வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி, நீதிக்கு ஏற்றபடி மந்தையை இரக்கமும் கிருபையுமாய் காத்து நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் இன்று எவ்வளமாய் காணப்படுகிறது என்று நான் பார்க்கின்றேன். நான் ஏன் இவைகளை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், என்னை மன்னிக்க வேண்டும். மேய்ப்பராய் வந்தவர்கள் அவரை வெளிப்படுத்துகின்ற, அவரை பிரதிநிதிப்படுத்துகின்ற, அவராலே எங்களுக்கு காணப்படுகிற காரியங்களுக்கு உண்மையுள்ளவராய், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஷெப்பர்டாய் இருக்கிறாரோ, மேய்ப்பராய் இருக்கிறாரோ, அவரை மாதிரியாய் நாங்கள் காணப்படும்படியே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். ஊழியக்காரரை தெரிந்து கொண்டார், அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தல நாட்களில் நடந்த ஊழியங்களையும் இன்றைக்கு நடந்த ஊழியங்களையும் ஒன்று கொடுத்து பாருங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தினார்கள், தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபைகள் இல்லை. கர்த்தருடைய வருகையை குறித்து பேசுகிறதற்கான ஆட்களை காணோம். ஆனால் தசமபாகம், காணிக்கை, சபித்தல், ஆசீர்வதித்தல், தசமபாகம் போடாட்டி நீ சபிக்கப்பட்டவன் என்றும் பின்பக்க வழியாய் நுழைகின்றதான காரியங்களை நான் பார்க்கின்றேன்.
சபைகள் மனம் திரும்ப வேண்டும், ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும். இவ்வளமாய் காணப்படுவீர்கள். ஆனால் நான் வாசித்தது போல, வெளிப்படத்திலேயே சொல்லப்பட்டது போல, சர்தையின் தூதனுக்கு மனம் திரும்பாத பட்சத்தில் அங்கு என்ன காணப்படுகிறதோ அதே போல இன்றையின் சபை மேய்ப்பர்கள் நீங்கள் மனம் திரும்பாதபடி காணப்படுவீர்களானால், அல்லது அங்கு காணப்படுகின்ற மந்தைகள் கூட நீங்கள் வெண் வஸ்திரம் தரித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் ஊழியக்காரருக்கு பிரியமாகவும் தேவனுடைய வார்த்தையை அவமானப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை இழிவுபடுத்தி நீங்கள் ஜனங்களுடைய ரட்சிப்புக்கெல்லாம் தடையாய் காணப்படுவீர்களானால், கிறிஸ்துவை நீங்கள் மன்னிக்கிறவராய் பார்த்திருக்கிறீர்கள், ஆனால் அவரே வார்த்தையாய் இருக்கின்றார். மத்தேயுவிலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை, நான் மன்னிக்கும்படி வந்தேன், ஆனால் உங்களை நியாயம் தீர்க்கிறது என்ற ஒரு வார்த்தை உண்டு. அது உங்களை நியாயம் தீர்க்கும். அது என்னுடைய வார்த்தை, எங்களுக்காக அவர் விட்டு சென்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சகலவற்றையும் சுமந்து பாவத்தை மன்னிக்கிறவராய் வந்தார். அவர் எங்களுக்கு விட்டு சென்ற வார்த்தை அது எங்களை நியாயம் தீர்க்கும். அதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதான் ராஜாவாய் நியாயாதிபதியாய் அவர் நியாயம் தீர்க்கின்றவராய் வரப்போகின்றார். அவர் வெளிப்படுகின்ற நாளுக்காய் கவனமாய் இருங்கள். எனக்கு நேற்று காலையில நான் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய வந்தபோது நான் நான் போன போது என்னுடைய இருதயத்திலே உதித்த வார்த்தை என்னென்று சொன்னால், கொடிய நாட்கள் வருகிறது என்று எண்ணி கவனமா இருக்கும்படி எச்சரிப்பு கொடுத்து சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். தானியேல் 12வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், எசேக்கியேலே வாசிக்கின்றோம், வெளிப்படுத்தலே வாசிக்கின்றோம். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. மனம் திரும்புதல் என்பது, நான் அந்த மதத்திலே இருந்து பழைய ஒரு மதத்திலே இருந்து என்னென்ன செஞ்சு கொண்டிருந்தனோ அதையே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டியில இருந்து செய்து கொண்டிருக்கிறதில்ல. நான் பழைய மனுஷனா இருக்கும் போது என்னென்னலாம் செஞ்சனோ கடவுளுக்கு பிரியமில்லாதது என்று பைபிள்ல சொல்லப்படுகிறதோ அது எல்லாம் விட்டு கிறிஸ்துவனிடத்திலே வந்து புதிய மனிதனாய் மாறுவதுதான் கிறிஸ்டியானிட்டி. நான் முதல் ஒரு மதத்தில் இருந்தேன், அப்போ சாராயம் குடித்துட்டு இருந்தேன், பொய் சொல்லி ஏமாத்தி சுத்தமாத்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், சேர்ச்சுக்கு போறேன், இப்போ நான் சாராயம் குடிக்கிறேன், பொய் பேசி சுத்தமாத்து களவு பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் தட் இஸ் மனம் திரும்புதல் அல்ல. இந்த முன்னுக்கு இருந்தது எல்லாவற்றையும் விட்டு வர வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் உண்டு. அருமையான பிரியமானவர்களே, எனக்கு யாரையும் குற்றப்படுத்தல, நான் குற்றப்படுத்துகிற ஆவி என்னில் உண்டு. சிலர் இது நான் சொல்வார்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், குற்றப்படுத்துகிற ஆவி இல்லைங்க, ஆண்டவர் எனக்கு தந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உங்களை மனம் திரும்ப பண்ணுகிற, கடிந்து கொள்ளுகிறதற்கு எதுவான ஒரு காரியம். மனம் திரும்ப விரும்புகிறவன் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவான். மனம் திரும்ப விரும்பாதவன் கடிந்து கொள்ளுதலை குற்றப்படுத்துகிற ஆவி என்று சொல்லி தானும் மனம் திரும்பாமல் மற்றவர்களையும் தன் மனம் திரும்ப விடாமல் இருக்கின்ற அது பொல்லாத பிசாசின் தந்திரத்தின் ஆவியான் ஆவி. அதற்கு இடம் கொடாதிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்றுதான் சொல்லுகிறேன். பாஸ்டர் என்கின்றதை நான் வெறுக்கல, பாஸ்டர்ஸை வெறுக்கல, நான் நேசிக்கிறேன், ஊழியத்தை நேசிக்கிறேன். ஷெப்பர்ட் என்கின்ற ஊழியத்தை நான் விரும்புகிறேன். நானும் அப்படித்தான் இனி சொல்லுகிறேன். கிரைஸ்ட், ஷெப்பர்ட் ஃபார் கிரைஸ்ட், சர்வெண்ட் ஆஃப் காட். ஸோ நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கின்றோம், மனுஷருக்கு மக்களுக்கு ஊழியம் செய்கின்றோம். கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஓட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சபைகளுக்கும் சபைகளிலே இருக்கிற ஜனங்களுக்கும் நான் சொல்லுகிறதான காரியம், இந்த சர்தையிலே காணப்பட்டபடி நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாத சிலராய் நீங்கள் காணப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட நடப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு பாவத்துக்குள்ளும் வஞ்சிக்கிறதற்கும் ஏமாற்றுகிறதற்குமான காரியங்களுக்கிலே உடன்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி நீங்கள் சபைகளிலே காணப்படுவீர்களானால், இந்த வெளிப்படுத்தல் சபைகளிலே பாருங்க, வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். அப்படி நான் விளக்கு தண்டை எடுத்து போடும்போது நான் வருகின்ற போது நீங்கள் பரிதபிக்கக்கூடியவர்களும் நிர்பாக்கியவாதிகளுமாய் இருப்பீர்கள் என்றால் கைவிடப்படுகிற ஜனங்களாய் காணப்படுவீர்கள் என்று. சபையிலே இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தும் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றும் மனம் திரும்புதல் இல்லாமல் கைவிடப்படுவோமானால் வெரி டேஞ்சருங்க.
அது எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு கிடைத்த நன்மையை நாங்களே உதறி தள்ளுகிற மாதிரி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஈவை நாங்களே உதறி தள்ளுகிற மாதிரி, அதாவது கர்த்தர் எங்களுக்கு கிருபையை, அதாவது தேவன் தன்னை தானே தாழ்த்தி ஷெப்பட்டா இறங்கி வந்து எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்து தன்னை சிலுவையிலே கொடுத்து எங்கள் பாவங்களை சுமந்து அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை நாங்கள் அசட்டை பண்ணுவோமானால், அதாவது இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் அந்த போதைகளுக்கும் குடிப்பழக்க வழக்கங்களும் பெண்ணடிமைத்தனங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் அழிந்து போகிற மேன்மைக்கும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போமானால், ஒரு நாள் தேவன் எங்களை அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்க போதுமானவராயிருக்கின்றார். நிறைய வார்த்தைகள் உண்டு, அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை. மனம் திரும்புகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவன் பாத்திரவானாய் காணப்படுவான். மனம் திரும்பாதவர்களுக்கு, அவர்கள் தங்களை அசுத்தப்படுத்தி கொண்டால் தேவன் அவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்க முடியாது. அவர் நீதியுள்ள பிதாவாக இருக்கின்றார். அன்பான தேவமான பிள்ளைகளே, சபை கர்த்தருடையது, மேய்ப்பனுடையது அல்ல. மந்தையை காக்கின்றது தேவனுடைய வசனமே தவிர நாங்கள் அல்ல. ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியத்துக்கு அந்த பாத்திரங்களாய் நடவுங்கள், தேவனோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்து முடியுங்க. சபைகள் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கட்டும். சபைகள் ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்றவானபடி நடக்கட்டும். ஒருமனப்பட்டு சகலவற்றையும் செய்ய தெய்வாவியானவரோடு இணைந்து நடவுங்க. நான் இதை சொல்லும்போது நான் மிகவும் கவலையோடு, மிகவும் வேதனையோடும், மிகவும் வருத்தத்தோடும் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். அன்று நோவாவின் எச்சரிப்பை கேட்டார்கள், மனம் திரும்பல்ல. இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்பை கேட்டார்கள், மனம் திரும்பல்ல. அப்பழைய ஏற்பாட்டில் எரேமியாவின் எச்சரிப்பை கேட்டார்கள், மனம் திரும்பல்ல. இன்றைக்கும் தேவன் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார். அசட்டை பண்ணாதிருங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுக்கு பிரியமானபடி வாழுங்கள், உங்களை அனுதினம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களால் முடியாது, தேவனுடைய வார்த்தையினால் தான், ஆவியானவரனால் தான். நாங்கள் விரும்பினால் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. சகலவற்றையும் பிதாவின் இடத்திலே மரித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ, அவருக்கு பிரியமானபடி வாழ, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவார்கள்.